ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏற்படக்கூடிய சந்திர கிரகணத்தின் பலனாக, அதாவது தனுசு ராசி, கன்னியா ராசி, மேஷ ராசி, ரிஷபராசி இந்த ராசிக்காரர்களுக்கு சுப பலனை அளிக்கிறது. மகர ராசி, சிம்ம ராசி, மிதுன ராசி, துலா ராசி நேயர்களுக்கு மிஸ்ர பலன் கொடுக்கிறது. மிஸ்ர பலன்னா சுபமும் அசுபமும் கலந்ததாக இருக்கும். அடுத்தபடியாக கும்பம், விருச்சிகம், கடகம், மீனராசிக்காரர்களுக்கு அசுப பலனை கொடுப்பதாக இருக்கிறது. ஆக இந்த மாதிரி ராசிகளுக்கு பலனை தருகிறது. அனைவரும் இந்த சந்திர கிரகணத்தை கடைபிடித்து நள்ளிரவு விழித்திருந்து என்ன செய்ய வேண்டும்? கிரகண ஸ்பரிசமாகும் போது, அதாவது 9:57 தொடங்குகிறது இல்லையா, நமக்கு அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணோம்? ஸ்நானம் பண்ணிட்டு அப்புறம் மத்திய காலம், அதாவது 11 மணிக்கு மேலே என்ன பண்ணோம்? நம்ம இந்த மத்திய காலத்தில் இந்த ஜபம், தபம், பாராயணம், தர்ப்பணம் இதெல்லாம் அதாவது முடியும் போது அப்புறம் தர்ப்பணம், அதாவது எப்போ முடிகிறது? நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 1:27 முடிகிறது. அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்? தர்ப்பணம் பண்ணோம். இந்த மத்திய காலத்தில் நமக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்களையோ இல்லை மந்திரங்கள், மந்திரிக்கிறது பூச்சி கடிக்கலாம் மந்திரம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் உரு போட்டால் நன்றாக நமக்கு சக்தி கிடைக்கும். நாளைக்கு யாருக்காவது பூச்சி கடிச்சு இல்லை சுடுக்கு அந்த மந்திரங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் தெரியும்னு சொல்லலாம். இல்லாட்டி சாதாரணமே நமக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்களையும் சொல்லலாம். ஒன்றுமே தெரியாது எனக்கு அப்படிங்கிறவங்க ராமநாமத்தை சொல்லி கொண்டிருந்தால் கொடுக்க முழுமையான பலன் நமக்கு கிடைக்கும். இதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆக இந்த சந்திர கிரகணத்தன்று நாம் முழித்து கொண்டு தான் இருக்க வேண்டும். அதுக்கு பிறகு கிரகண மோட்சத்திற்கு பின் மீண்டும், அது கார்த்தால மோட்சம் ஆகிடுது இல்லையா, 1:57 அதாவது 28 முடிச்சிருக்கு. நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு 2 மணிக்கும் ஸ்நானம்லாம் திருப்பி பண்ணிட்டு, முடிஞ்ச உடனே ஸ்நானம்லாம் திருப்பி பண்ணிட்டு கார்த்தால செய்ய வேண்டும். நம்ம மற்ற சில மேற்கத்திய நிகழ்ச்சிகளை நம்ம கண்டு முடிச்சு பட்டாசுலாம் விட்டு எல்லாம் கேக்கெலாம் வெட்டி கொண்டாடுறோம். இது அரிய நிகழ்வு. இதே மாதிரி ஒரு சந்திர கிரகணம் மீண்டும் வருமாங்கிறது சந்தேகம். இதே மாதிரி நேரத்துக்கு இருக்குமாங்கிறது, முழு சந்திர கிரகணமாக இருக்குங்கிறதும் சந்தேகம். இப்போ இருக்குது, இன்னொரு அடுத்த வருஷம் வருமா, இதுக்கு எப்போ வரும் சந்திர கிரகணம். ஆனால் இதே மாதிரி வராது. இதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி இரவு நேரத்தில் குளித்து கிரகணம் பிடிக்கிறதுக்கு முன்னாடி குளிக்கணும், அப்புறம் கிரகணம் முடிஞ்ச பிறகும் ஸ்நானம் பண்ணணும். இதெல்லாம் ஒரு அரிய வாய்ப்பு தான் நமக்கு. இதை எல்லாரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். விழித்திருந்து சந்திர கிரகணத்தையும் பார்த்து கொண்டாடுங்கள். நன்றி, வணக்கம்.